இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கொலை செய்யப்பட்ட +2 மாணவி குடும்பத்தினரை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து ஆறுதல் கூறினார். மாணவி குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். மாணவியின் அக்காவின் படிப்பு செலவை ஏற்பதாகவும் அவருக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நயினார் நாகேந்திரன் உறுதியளித்தார். வீட்டிலிருந்து காணாமல் போய் இன்றைக்கு 8 நாட்களாகி 9 நாட்களாகி அந்த பொண்ணோட தகப்பனார் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன நேரத்தில் அங்கிருந்த செல்வராஜுங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி, உங்கள் பொண்ணு ஓடி போயிருக்கோம், காலையில் வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார். இது ஒரு பக்கம். ஆனால் ஊரில் உள்ள எல்லாருமே போய் ஒன்றா தேடி பார்க்குறாங்க ஒரு இடத்துல. ஆனால் அந்த இடத்துல மறுநாள் குணமாக அந்த குழந்தை படுத்துருக்கு, குணமாக கிடக்கு. நான் கூட பல பேட்டிகளை சொன்னேன், இன்றைக்கி நிறைய துண்டு துண்டாக வெட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அது தவறு. அந்த குழந்தையினுடைய உடம்பில் 22 காயங்கள் இருந்திருக்கு. 22 காயங்களிலும் 14 காயங்கள் சொல்லக்கூடாத இடங்கள் இருந்திருக்கு. 14 காயங்கள் சொல்லக்கூடாத இடத்தில் நடந்திருக்கு. எவ்வளோ பெரிய கொடூரம்! தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இங்கே மட்டுமல்ல, சிவகங்கையிலும் இது மாதிரி நடந்திருக்கு. காவல்துறையிட போய் முறையிட போனால் காவல்துறை அதிகாரிகளே எப்படி சொன்னால் இந்த குறையை யாரிடம் போய் நான் முறையிட முடியும்? தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்குதா இல்லையா என்கின்ற சூழ்நிலைக்கு மாறி போய்விட்டது. காவல்துறை கையில் வைத்துவிடைய முதலமைச்சர், நான் இந்த சந்தர்ப்பத்தில் முதலமைச்சரை குற்றம் சாட்டுகிறேன் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. காவல்துறை அதிகாரி இங்கு மட்டுமில்லை, எங்கே போனாலும் சரி. இதுக்கு பல சம்பவங்களை நான் கோடிட்டு காட்டியிருக்கிறேன். காவல்துறையிட முறையிட போனால் பெண்களை கேவலமாக பேசுகிறது தமிழக காவல்துறை அதிகாரிகளுடைய வழக்கமாக இருக்கிறது. நான் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் சொல்லவில்லை. கீழ்மட்டத்தில் பல பேர் இந்த மாதிரி கண்காணிப்பு இல்லாமல், காவல்துறையினர் கட்டுப்பாடு இல்லாமல் நடக்கிறார்கள். ஆனால் சம்பவம் நடந்து 9 நாட்களாகிவிட்டது. இதுவரையிலும் ஒரு அக்யூஸ் கூட கைது செய்யப்படவில்லை என்று சொன்னால் காவல்துறைக்கு திறமை இல்லையா? அல்ல காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா? ஸ்காட்லாண்டுக்கு யார்டுக்கு நிறையா நிகரான காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை. இப்பொழுது அதனுடைய நிலைமையெல்லாம் தலைகீழாக மாறி போய்விட்டதா? வீட்டில் பெண் பிள்ளைகள் இனிமேல் வெளியிலே எப்படி நடமாட முடியும்? ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் வீட்டுக்கு காலையில் போயிட்டு அல்லது ஸ்கூலுக்கு போயிட்டு அல்லது காலேஜுக்கு போயிட்டு வரும்போது வருமா இல்லையாங்கிற சந்தேகம் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கெல்லாம் காரணம் கஞ்சா, போதைப் பொருட்கள் அதிகமாக எல்லா கிராமங்களிலும் நடமாடுகிறது. குக்கிராமம் இருந்தாலும் எல்லா இடங்களிலும் கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக் போன்ற எல்லா போதைப் பொருட்களும் இதுக்கு காரணமாக இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அதிகாரி, கண்காணிப்பாளர் உடனடியாக இனிமேலும் அதை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும், குற்றவாளிகள் கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் அது இந்த நாடு வேற எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும். அதற்கான தேர்தலும் வர இருக்கிறது, ஆட்சி மாற்றங்களும் வர வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் அதை சொல்கிறேன் என்று யாரும் நினைத்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு சிறு குழந்தைகள் 2 வயது குழந்தை முதல் 60 வயது பெண்கள் வரையிலும் இன்றைக்கு கற்பழிக்கக்கூடிய ஒரு மோசமான மிருகத்தனமான நடைமுறைக்கு காரணம் அந்த கஞ்சா போதைப் பொருட்கள். 22 லட்சம் கிலோ கஞ்சா பிடிபட்டதாக செய்திகள் சொல்கிறார்கள். எப்படி இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் இவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை வந்தது என்பதுதான் இன்றைக்கு மக்களுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது.